வர சொல்லுங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைத்தானா, உலகம் இதுதானா, பெண்ணென்றும் பாராமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார், உள்ளன்பு கொண்டேன் அவர் மீது நானே, ஊராரும் அறிவாரோ, என் வாழ்வை தருவாரோ. ஐயா எங்க இருக்காக உங்க வீட்டுக்காரரு? கண்ணை மூடுங்க கொஞ்சம். உங்கள் வீட்டுக்குள்ள சனி பகவானுடைய காலவகைகள் நடக்கு. 1.25 ஆண்டுகளாக உன் வீட்லேயும் மன வருத்தமும் கடன்களும் குழப்பமும் இருக்கும். இருக்கா? உயிருக்கு ஆபத்து வந்துருமோ என்ற பயம் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும். வேற யாரும் செய்வனை வச்சுருப்பாங்களோங்கிற சந்தேகம் இருந்தால் அதை கைவிட்டுருங்க. அப்படி யாரும் வைக்கலை. இது காலத்தின் சுழற்சி. ஆனால் உன் பிள்ளையை காப்பாற்றி தரக்கூடிய நேரம். உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன், வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டுவாங்க. பண்பாடு இல்லாமல் எல்லோரும் என் மீது பழி சொல்வார், சரி பகவானே இந்தாப்பா கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? 9 மாதங்கள் கால அவகாசத்தில் நடக்க வச்சு வெற்றியாக்கி ஊர் வைக்க வாழ வச்சார். நல்லாக்குவோம்மா. அடுத்த உத்தரவு நல்லா இருக்கு. சந்தோஷம். சாப்பிட்டு போங்க. அதே திருவண்ணாமலை தொழிலுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவன். எங்கம்மா போனேன்? எவ்வளோ நேரம்? மினிவா கால் வந்துட்டு வாயா. கருடையில் மாற்றிலே என்னடா வேணும் தம்பி? கண்ணை மூடுற, கை கொடுக்க, கை கொடு. கண்ணை முடிக்கா, பக்கத்தில் வா. ஒருத்தரை நம்பி கொடுத்த பணம் திரும்பி வராது. அதே மாதிரி நீ இழந்து போன செல்வங்கள் அடுத்தவர்களுக்காக செய்த உதவிதான் அது, அதுவும் திரும்பாது. ஆனால் உனக்குன்னு நான் கொடுக்குற செல்வம் இனிமேல் நிலைக்கும். அதில் ஒருத்தருடைய நட்பை நீ கைவிட்டுட்டனா நீ நல்லாயிருவ. கால் வந்துட்டு வாடா தம்பி. வரலாம். இந்தா புரட்டாசி மாதம் வர பொறுமையாக இருந்துக்கா. அதுக்கு முன்னால் உனக்கு வருமானம் தரேன், நிலையான தொழிலை புரட்டாசிலேருந்து ஆரம்பிச்சுட்டாரேன். இந்தா சந்தோஷம் அமைச்சு தரேன். போ, அடுத்து பேசலாம். இப்போதைக்கு உத்தரவில் இல்லை, பேசலாம். போ. திருமணம் பற்றி கேட்டு வந்தவங்க யார்? உங்களுக்கு எந்த ஊர் என்னாச்சு? நான் திருவண்ணாமலையை கூப்பிடுங்க, நீங்கள் எந்திக்கிறீங்களா? என்ன அர்த்தத்தில் எந்திக்கிறேன்? அமைதியாக வாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தால் சரியாயிடும். இன்னொரு தரம் இல்லையா? யாருக்குப்பா கல்யாணம்? பெரிய பையனுக்கு. இது என்னது? சாதகத்தில் கெரட பார்வை இல்லை.
காக்காயின் பார்வை இருக்குது. காக்கானா யார்? சனி பகவானுடைய பார்வை இருக்குது. அதனால் திருமணம் இதுவரை தடைப்பட்டுருச்சு. இப்போ வரக்கூடிய நேரம் நல்ல நேரம். வலது கால் அல்லது இடது காலில் ஒரு காயமும் இருக்கும். இருக்காம மகனுக்கு காலில் வந்துட்டு வா. ஆமாம். அதே மாதிரி சில காலங்கள் மனதையும் பறி கொடுத்து பொருளையும் பறி கொடுத்து மனவேதனை அடைஞ்சிருப்பான். புரியுதா? உட்கார்ப்பா, இவனுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுடா தம்பி, கவலைப்படாத. ஆடி 30க்கு பிறகு கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும், ஆனந்தமாக நடக்கும். நான் என் துணையால் உன் குடும்பம் உயரும். நல்லா போயிட்டோம், சாப்பிட்டு போங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் இப்போ கூப்பிட்ருக்கேன். எந்த ஊரை கூப்பிட்ருக்கேன்? திருவண்ணாமலை. சரி சரி, திருவண்ணாமலை. யாருக்கு ஆப்ரேஷன் ஆயிருக்கா வீட்டில்? என்ன ஆப்ரேஷன்? கால் வந்துட்டுவாங்க, கால் வந்துட்டுவாங்க. அதில் திராட்சை பழம் 2 கொடுங்க, எனக்கு சாப்பிட. என்ன ஆப்ரேஷன்ப்பா? பண்ண பேச முடியல, ரொம்ப நாளாக மாத்திரை சாப்பிட்டு. சில பேர் சொல்கிறாங்க இது எதுவுமே தெரியல அப்படின்னு. உங்களை பார்த்து எங்கேயெல்லாம் கூசுது? தலையிலேருந்து இது வரைக்கும் அடிச்சிச்சு. இப்போ வந்து இது அடிச்சுக்கிச்சு. பேசினா பல்லு கூசுதா? ஆமாம், ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க. சில பக்கத்தில் வாங்க, கண்ணை முடிப்பா. கால் வந்துட்டு வா, நீ உட்கார். ஒரு நரம்பியல் உள்ளுக்கு வந்து பாதிச்சிருக்கு, செவியோடு ஒன் சைடு. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அது சொன்னாங்களா? அந்த நரம்பியல் மருத்துவத்தால் சரியாகும். அறுவை சிகிச்சை வேண்டாம், காப்பாற்றி தரேன். அப்படி நல்ல மருத்துவராலவே சரியாயிடும். தைரியமாக இருக்கு. என்னை 3 முறை பார்க்கவா? என்ன படிக்கிறேன்? சரி, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. என்ன எத்தனை மார்க் எடுத்துருக்க? சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ. அப்போ அடுத்து பேசுவோம். சரி, சாப்பிட்டு போங்க. நல்லா இல்லடா, குட்டி பேரா. என்னடா காலைல வந்துட்டு வாங்க. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ பச்சை மண்ணு, உன்னடியோ சோறு உன்னடியோ. எப்படி சமாளிச்சு அந்த பிள்ளைய? அரைக்கி கணக்க ஒரு வேலை. பத்திரகாளிக்கு மறு அவதாரம் இல்லாவா? கால் வந்துட்டுவாங்க. நன்றிக்கு நீ நந்தி நீ அந்த பாட்டு டெய்லி பாடணும் இவா இருக்கிற வீட்டில், அப்போ தான் அடங்குவோம். ஆமாம், என் வாழ்க்கையை எனக்கு பார்க்க தெரியும். நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை தலைகுனியை வைக்கணும்னு சொன்னால் என்கிட்ட எதிர்த்து பேசுங்க. இல்லை நிதானமாக மங்களமாக கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் எனக்கு அடங்கி போங்க அப்படின்னு உங்கள் 2 பேரையும் அவள் சொல்லுவாள். சொன்னாலா? கால் வந்துட்டுவாங்க. இரண்டு விதமான நட்புகள் இவள் உள்ளத்தில் இருக்கு. எப்படி இருக்கு? 2 நட்பு இருக்கு. 2ல் ஏதாவது ஒன்று இவள் வாழ்க்கைக்கு துணையாக அமையணும்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதுதான் உண்மை. ஆனால் அது 2மே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிய. உங்களுக்கு ஒன்று தான் தெரியும், இன்னொன்று தெரியாது. சரிண்ணா? இன்னொன்று தெரியாது. ஆனால் எனக்கு 2மே தெரியும். இந்த 2ல் ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டேன். ஒன்று இவளாக விருப்பப்பட்டு தைரியமாக போய் போல்ட்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் முடிச்சு வந்து நிற்பான். யாருக்கும் பயப்பட மாட்டான். அப்படி உள்ள பிள்ளை இது. புரியுதா? உன்னையும் ஏமாத்திடுவோம், உங்கள் அப்பனையும் ஏமாத்திடுவா. என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசுவோம்,
மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க, நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம்ல அப்படின்னு ஃபோன் நம்பரை வாங்கிக்கிடுவான். அங்கிட்டு போன பிறகு நான் ஒருத்தரை விரும்புகிறேன், தேவையில்லாமல் என் வீட்டில் பெண்ணு கேட்க வந்தீங்கன்னா நான் சமாளித்து உங்களை வந்து ஏமாற்றி விட்டுன்னு சொல்லி அவளே நிப்பாட்டிடுவான். கால் வந்துட்டுவா. அதான் எல்லாரும் எல்லா நற்குணமும் பெற்றவர்களாக இருக்க முடியாது. இந்த மனதை மாற்றி தரணும், பக்குவப்பட்டு தரணும். பேசாமல் நீங்கள் ஏற்றுக்கிட்டா என்ன செட் ஆகாது. பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள நல்லா கவர்மெண்ட் வேலையாக பார்த்து வச்சிருக்கேன். இவா அதுக்கு பிடிக்கலையே, கண்ண மூடு. இதை சாமி முன்னால் வைங்க. 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போங்க. கால் வந்துட்டு வாமா. காப்பாற்றார். அடுத்து பேசுவோம். ஒரு உத்தரவு தான் அன்னைக்கு. என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படி கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். இது ஒரு மாலை கனி கொடுத்தீங்களா? உங்களுக்கு உத்தரவு பிறகு தான் வரும். வா பேத்தியா, மருமகளா? மகன் எங்கே இருக்கான்? என்ன வேணும் உங்களுக்கு? அவனுக்கு கல்யாணம் இந்த வருஷம் நடந்துடும். புரியல. காலைல வந்துட்டு வாங்க. எந்த ஒரு கள்ளமுடே, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம், எனக்கு அவா இருக்கா போதும். கால் வந்துட்டு அப்படி வா புரிதுன்னு சொல்லுவான். அவன் மகன் யோக்கியம், பூரண யோக்கியம் சொல்லுவான். இவர் ரெண்டையும் நல்லா வாழ வச்சு தரேன். இன்னொரு மகனுக்கு கல்யாணத்தையும் நடத்தி தரேன். இந்தா வெட்டி ஆக்கிடுவோம், செஞ்சுருவோம். நல்லா போயிட்டா. வீரனார் போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கடன்களாலும் பொருளாதாரத்தாலும் வேதனைப்பட்டு வந்த மக்கள் யாருப்பா? என்னென்ன பையெல்லாம் கொண்டு வரையா ஜாமுன்னு? உங்களுக்கு திருவாரூரா? எங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1 2 3 4 அந்த சாரணூர் வழி. சரி கரெக்டு. சோழம்பலம் 1 2 கிராமமாக தெரியுதா? அம்மன் கோயில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல் வருது. நீங்கள் முஸ்லீமா? காலில் வந்துட்டாங்க. நீ இருக்கிறேன் கை தட்டுறியா? என்ன பெரிய விஷயமா? பாஸ் போடுங்க. ரெனோல் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சா? பண்ணலை? பண்ணிடுவாங்களா? கண்ணை முடுங்க. 3 வருடமாகவே கடன்களால் மனவேதனை இருக்கும். வீட்டில் பொம்மநாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாத நிலைமை இருக்கும். 2 இடம் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஒரு வீட்டால் பிரயோஜனம் இல்லாமல் இப்போவும் வேதனை நடந்துக்கிட்டு இருக்கும். பிள்ளைகளும் இப்போ தாறுமாறமாக பேசுமே தவிர ஒரு முடிவு கிடைக்காமல் இருக்கும். காலில் அனுப்புவாங்க. கர்மசாமிக்கு முடிச்சு கொடு. ஏய் இந்தா உன் கடன்லாம் தீர்ந்துருண்டா. வெற்றி மேலே கொடுப்பான் என் பிள்ளைக்கு. ஜெயிச்சு தரேன். ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு அது வந்தாச்சு. அதை வச்சு தொழிலை ஓகே பண்ணி இந்தா புண்ணியம் அடைஞ்சு ஆனந்தத்தோடு என்னையை பார்ப்பேன். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு மாலையை பற்றிய விவரம் சொல்லி கொடுத்து விடு. அதே திருவாரூர் எல்லை பெண்ணடியாள் உங்களை வாங்க. இல்லைம்மா
யார்? பையங்க. என்ன வேணும் அவனுக்கு? திருமண தடையா? கால் வந்துட்டு வாங்க. முருகப்பெருமானும் விநாயகரும் எங்கடா இருக்காரு? சிக்கல் உங்களுக்கு பக்கமா? ஆமாம். அதுதான் நான் பார்த்தேன். முருகனும் வராரு, விநாயகரும் வராரு. அங்கேருந்து சாமியுடைய பிரசாதமாக துணி எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா? முருகனுடைய வஸ்திரம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன்? ஆலங்குடி குரு வஸ்திரம். எங்கே இருக்குது இப்போ? இல்லை. சரி, ஒரு முறை கால் வந்துட்டு வா. அதான் ஒரு துணி தெரியுது உன் வீட்டுக்குள்ள, அது என்னதுன்னு பார்த்தேன். நமஸ்காரம். இடையில உடல்நிலை யாருக்கும் சரியில்லாமல் போச்சா? என்ன செஞ்சுது? ஏழு என்னை கொஞ்சம் பாரு, உன் யோக்கியதை கண்டுபிடிக்காண்டமா. சில பிள்ளைக்கு என்ன செய்யணும்? திருமண தடையா இருக்குங்க. பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் அமையல. இந்தா இது வரல, அப்படி கண்ணை மூடு. முடிஞ்சிடும். சரி கரெக்ட், கால் வந்துட்டு நீங்கள் உட்காருங்கம்மா. இப்போ ஏற்கனவே 2 ஜாதகம் வந்துச்சா? ஜாதகம் வந்துட்டு பொறுத்தாங்க. அதில் தகப்ப இல்லாத பிள்ளை யார்? தகப்பனா தாய் இல்லாத பிள்ளையா? தகப்பன் இல்லாத. அந்த பிள்ளையை கட்டிடுவோம், பிள்ளை நல்லா இருப்பான். அப்படி ஆ. பொருத்தத்தை பற்றி பார்க்க நான் சொல்லி காலு பிள்ளை போ. வாடா. அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஜாதகம் பொறுத்தா இல்லைன்னு சொல்றாங்க. அவங்க நிமிக்கிறாங்களா? பக்கத்தில் வா. இவனுக்கு ஒன் சைடு இல்லாத ஆளாகவே நம்ம பார்ப்போம். என்ன வெற்றி விட்டு போயிட்டோம். இந்த மாதமே கிடைச்சிரும். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு வாடா தம்பி வா. அன்பு மகனே, நம்மளை கூப்பிடாம விட்டுருவாரோன்னு பயந்துக்கிட்டே நிற்காம பையா. உங்கள் மேலே எனக்கு என்ன வெறுப்பா? என்னடா தம்பி, எதுவும் நோட்டீஸ் கீட்டீஸ் வந்திருக்கா? என்ன வரணும்? பக்கத்தில் வா. ஒரு தபால் உனக்கு போட்டு வச்சுட்டாங்க, உன் வீட்டுக்கு தான் வந்து சேரல. புரியுதா? அந்த தபால் வந்துடும், நீ ஃபாரின் போகலாம். கால் வந்துட்டு வா. அட்ரஸ்லாம் போட்டு கரெக்டாக இருக்கடே. 1 2 3 4 5 6 7 28 நாளில் வந்துடும். 28 நாளையில் வந்துடும். வா பக்கத்தில் வா. வந்தோடனே என்னைய பார்த்துட்டு கிளம்பு. பல கோடியை சம்பாத்தியம் செய்வேன். அந்த பணம் வந்துடும். போ. கருப்பசாமிக்கு ஆந்திரா பாடர். யாருப்பா ஆந்திரா பாடர்? எந்த ஊருயா? ஆந்திராவா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டிலேருந்து வலது பக்கத்தில் வெகு தூரமாக போனவுடனே ஒரு அம்பாள் ஆலயம் இருக்கா? அதே மாதிரி ஒரு காலத்தில் உன்னுடைய இடத்துக்கு 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனோடனே விளைநிலங்களெல்லாம் இருக்குது. அந்த நிலத்தில் என்னமோ மைக்காலாம் இருக்குன்னு அந்த காலத்தில் ஆராய்ச்சி பண்ணாங்களாம். அது ஒரு அவங்க பண்ணிட்டாங்கன்னு இப்போ இருக்குன்னு யாரும் சொல்லிடாதீங்கப்பா. ஒரு நாள் பண்ணாங்களாம். அது ஒரு அடையாளம். இப்போ 2.5 வருஷமாக அவனுடைய தொழிலும் மனநிலைகளும் சரியில்லை. புரியுதா? வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மநாட்டியுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறையும் மனவேதனையும் உண்டு. இப்போ சொத்து சம்பந்தமானதில் ஒரு குழப்பமும், அதில் வழக்கு வந்துருமோ என்ற ஒரு பயமும் துயராறைகளும் இருக்குது. ஒரு பிள்ளையை சீர்திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் முயற்சி பண்ணி நீ தோற்று போயிட்ட. அதனால் மன உபாதை வந்து அப்பப்போ வலியும் வேதனையும் பெற்றுக்கிட்டு இருக்க. மாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டோம். கல்யாண சம்பந்தமாக யாரும் கேட்க வந்திருக்கீங்களா? தொழில் மகாசக்தியாக இருப்ப நீ. வேறு என்ன வேணும்? இந்தா வியாபாரம் பெருமையாக நடக்கும், கடன்கள் தீரும், சக்தி சுரூபமாக இருப்பப்பா. வாழ்க்கை கால் வந்துட்டு வரலாம். பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா?
பிரிந்தாலும். தம்பி வா, குடும்பம்லாம் எங்கே இருக்கு? சின்ன வயசுல அம்மா ஆ சின்ன வயசுல அம்மா இறந்து. சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? பாஸ்வேர்டு கண்ணமுடு. நல்ல இருக்கோ, கால் வந்துட்டு வா. இருக்கா? உட்காருப்பா. இதுவரை ஒரு 9 வருஷத்துக்குள்ள எதுவும் போலீஸ் விசாரணைகள் கேஸ் எதுவும் வந்துச்சா? அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியா? கோர்ட்டுக்கு போனியா? போகல. தெளிவாக சொல்லு. போகலை. இப்போ உனக்கு பாஸ்போர்ட் வேணுமா? கால் வந்துட்டு வா. அவன் எதுவும் சொல்லுவானா? பண்ண மாற்றி கொடுத்துடலாமா? ஓகே வாப்பா. இந்தா பாஸ்போர்ட் தரேன். வெற்றியாகி பல சம்பாத்தியத்தை பண்ணிட்டு வா. புதிய உறவுகள் கிடைக்கும், வெற்றி அடைவாய். போய்ட்டோம். கர்மசாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யார்? குழந்தை வேணும்னு வாங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா? கால் வந்துட்டு வரலாம். மதுசூதனா, மாணிக்க வாசகா, என்ன ஒரு சடம் அப்படி தெரியுது. யார் அவன்? அப்படியா? இப்போ முனீஸ்வர சாமி எங்கே இருக்காரு? பெங்களூரில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். யார்? முனியனுக்கு, சடாமுனிக்கு. ம், என் ஊரில் குலதெய்வம் முனேஸ்வரன். இப்போ வந்து நிற்கிறானே, இப்போ என்ன பதில் சொல்கிறது? அவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு ஒரு பலனும் கிடைக்கலையப்பா. கால் வந்துட்டு வா. வரலாம். துணைவியாருக்கு எதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சூழ்நிலைகள் வந்துச்சா? சொன்னாங்களா? பண்ணி முடிச்சிட்டு தழும்பு இருக்க, அதான் கேட்டேன். என்ன ஆப்ரேஷன்? பீப்பிள் பிளாக்னு சொன்னாங்க. அது பண்ணோம். சரி, கண்ணை முடிக்கா கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம். இந்தா ஆம்பளை பையன் பிறப்பான். எப்படின்னு கேட்க மாட்டேங்கிய? கொடுக்குறவங்க நீங்கள் அதை கேட்க மாட்டேங்க. அப்போ தந்தாச்சு, சந்தோஷம் அடைந்து வா. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு ஐயா தொழில் தொழில் மோடிக்கு பௌர்ணமிக்கு வா, உத்தரவு அடிக்க. அது வரை தொடங்கிக்கிறோம். கால் வந்துட்டு வாங்க. ஜென்மபாவ வினைகள் தீர என்னப்பா உன் பின்னால் வேலும் மயிலும் நிற்கி முருகப்பிரமன் நம்ப கும்பிடுவியா? என்ன அவன் பேர்? அவனுடைய பேர் தான். என்ன வேணும் பையன்? உனக்கு? என்ன வேணும் என் பையன். உனக்கு? கருப்பசாமிகிட்ட என்ன வேணும்? எனக்கு தொழில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சரி, கண்ணை மூடு. என்னன்னு கேட்குறேன். ஒரு தடவை காலில் வந்துட்டு வா. கிரகங்களும் 2.25 வருஷமாக சரி கிடையாது. என்ன, எந்த தொழில் எடுத்தாலும் மனக்குழப்பம் இருக்கும். முட்டுக்கு கீழே நேர பெருவரில் பக்கத்தில் வலி எடுக்கும். எடுக்கா? ஆமாம். அது மட்டும் இல்லை, அமைதி எடுக்கும். இதில் தொழில் முடக்கத்துக்காக வேறு எதுவும் மாந்திரிகம் நடந்திருக்கான்னு பார்த்தேன். நடந்தது உண்மை தான். புரியுதா? மாற்றித்தாரேன், தொழிலை உருவாக்கித்தாரேன். இன்னையிலேருந்து உச்சாஷ்டமாக இருக்கும். நல்லா இருக்கும். வெற்றி அடைவேன். புண்ணியமாக இருப்பா. போய்ட்டோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பெங்களூர். தாடா குட்டி பேலே, உயர்ந்திருப்பாய், அரசு உத்தியோகம் பெறுவாய். பெங்களூர் பெங்களூர் பெண்ணடியாள். அப்படியா 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 அப்படியா. திருமணம் பற்றி கேட்டு வந்தவர்கள்
நீங்கள் யாருக்கு திருமணம்? பையன் காலில் வந்துட்டு வாங்க. வா. கால் வந்துட்டு வா. ஒன்று 2 3. ஓகே. மெயின் ரோட்டில் இருந்து உள்ளுக்கு ரைட் சைடில் இறங்கினோன்னே இடது பக்கத்தில் உள்ள 3வது தெருவில் உங்கள் வீடு இருக்குது. 1 2 3 கிராஸில். அதுலேருந்து போய் அப்படி அந்த லைனுக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு பெரிய கோயில் தெரியுது. அது என்ன கோயில்? சனி பகவான் கோயில். அதுலேருந்து அடுத்த ஊருக்கு போயிடலாம். அந்த இடத்துல இருந்து அந்த பாதைகள் இருக்குது. சரி, இப்போ உன் பையனுடைய நேரங்களை பார்த்தேன். 1.25 ஆண்டுகள். முடியாது. 1.25 ஆண்டுகள் அவனுக்கு கிரக நிலைகள் சரியில்லாமல் மனசுக்கும் சரியான உழைப்பும் வேலையும் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருப்பான். இதனால் வெளிநாடு போகலாமாங்கிற ஆசையில் சில முடிவுகள் அவன் உள்ளத்தில் தோன்றி அது நடக்காத அளவுக்கும் குழப்பங்கள் நடந்துச்சா? இது சம்பந்தமாக அவனை வேதனைப்பட்டு பார்த்தோம்னா 2 விதமான பாதிப்புகளை அவன் அடைந்தவன். ஒன்று நிலையான பணிகள், இன்னொன்று நண்பர்களால் சில கேடான உபத்திரங்கள். இது 2 இருக்கு. இடையில் ரெக்கார்டு இல்லாமல் போலீஸ் விசாரணை நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் நடந்துச்சு. அது அவன் நண்பர்களை வச்சு வந்தது தான். புரியுதா? இப்போ அவனுடைய மனதை நான் மாற்றி கல்யாண வாழ்க்கையை உருவாக்கி தரதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. 120 நாட்கள். 6 3 18 180 நாட்கள் இருக்குது. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நடத்தி தரேன். வேறு யார்கிட்டையும் மாட்டாமல் காப்பாற்றி தரேன். சென்னையில் கேஸ் நடக்குதுங்களோ? யாருக்கு? எங்கள் வீட்டில் அப்பா விட்டுது. அது 6 பேர் என்ன இது பண்ணுறாங்க. பக்கத்தில் வாங்க. அந்த கேஸை 3 முறை என்னையை பார்க்க வரும் பொழுது முடிவு பண்ணி தெளிவாக்கிட்டார் போயிட்டான். அதே பெங்களூர் எல்லை பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யார்? அவர் ஆன்மீகவாதி. என்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன கல்யாணம்? காலில் வந்துட்டாங்க. आजा कहाँ बचा? இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே வாழ்வில். பொம்பளை பிள்ளைய பற்றி நிறைய பேசக்கூடாது. கல்யாணம் முடிச்சு வச்சா போதுமா? உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனம் கொஞ்சம் அலைப்பாயுது. மனநிலைகள் சரியில்லை. ஒரு பிள்ளைக்கு கல்யாண சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வெற்றி பெற முடியாத வேதனைகள் நடந்துச்சு. இன்னொரு பிள்ளைக்கு அது இஷ்டப்படி கல்யாணம் முடிக்கணுங்கிற விதி இருக்குது. புரியுதா? அதில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வெற்றியாக நடத்தி தந்துருந்தேன். கால் விட்டு வரலாம். உன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அன்னை ஆதிபரா சக்தியினுடைய அருள் கடாட்சம் இருக்குது. ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியை வேண்டி கண்கலங்கிக்கிட்டு இருக்க. இந்தா பக்கத்தில் வா. ஒரு நாகதேவதை உனக்கு துணை கொடுக்கும். சொல்லுப்பா. நாகதேவை உனக்கு துணை கொடுக்கும். உன் பிள்ளைகள் 2க்கும் வாழ்க்கையை அமைச்சு தரேன். லாட்டரி சீட்டு மூலமாக வீடு வாங்குவோம். அப்போ கருப்பசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். கண்ணாத கண்ணனுக்கு அவசரமா, கொஞ்சம் பின்னாலே பார்க்கவும் முடியலையா. காலம்